மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனை வரும், பல் சொத்தை வரும். அதுவும் சுகர் நோயாளிகளுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் வந்துடும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்க மட்டும் இல்லை, பொதுவாக பல் உறுதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? நாலும் இரண்டும் சொல்லுக்கழகு, ஆளும் வேலும் பல்லுக்கழகு. அவ்வளோதாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கழகு. அப்ப கருவேல மரமும் ஆலமரமும் பற்களை இரும்பு போல் எஃகு போல் பற்களை பாதுகாக்கும் சொல்றாங்க. அப்ப நீங்க ஆலமரத்துக்கு எங்க போவேன்? நான் டவுன்ல இருக்கேன் சார், நான் கருவேல மரத்துக்கு எங்க போவேன்? கருவேல மரத்தினுடைய பிசின் போதும் ஆடுகின்ற பல்லை ஆடாமல் வைத்துவிடும். பனங்கள் கண்டு போட்டு காய்ச்சிய பசும்பாலில் கருவேலம் பிசின் ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா அதாவது இடிச்சு போடணும். எல்லாமே இடிச்சு போட்டு நீங்க தினமும் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு பாருங்க, அந்த ஆடுகின்ற பல் ஆடாது. கருவேலம் பிசினுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு பற்களை பாதுகாப்பது. அது மட்டுமல்ல, பற்கள் போய்விட்டால் உங்களுடைய சொற்களும் போய்விடும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப கருவேல முட்களில் இந்த பவர் இருக்கா? இருக்கு. கருவேல முட்களுக்குள்ளதான் அந்த பிசின் பிடிச்சு நிற்கும். அப்ப அந்த கருவேல மரத்தினுடைய பட்டை, அந்த கருவேல மரத்தினுடைய பட்டைய ஆலமரத்துடைய பட்டையும் ரெண்டு பட்டையும் இடிச்சு, வேற எதுவுமே தேவையில்லை, கருவேல மரத்தின் பட்டை ஆலமரத்தின் பட்டை இது ரெண்டையும் நிறைய வீட்டில் ஒன்றா வச்சுங்க, நல்லா இடிச்சுங்க. ஒவ்வொரு ஸ்பூன் வெந்நீர்ல போட்டு, பல்லு விளக்குறது ஒரு பக்கம், வெந்நீர்ல போட்டு நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடல் உறுதியாகும். உங்க நரம்பு எலும்பு எல்லாம் உறுதியாயிரும். எப்படி? கருவேல மரத்துடைய பட்டைக்கும் ஆலமரத்துடைய பட்டைக்கும் ரெண்டு பட்டையும் நீங்க நல்லா அரைச்சிடணும். நல்லா காய வச்சு மொறு காய வச்சு நல்லா அரைச்சி அதை பவுடராக்கி வச்சுக்கிட்டு, இதை நீங்க ஒவ்வொரு ஸ்பூன், ரொம்ப நல்ல டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டு 200 ml தண்ணியில காய வச்சு தினமும் அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எக்ஸசைஸே உங்களுக்கு தேவையில்ல, உடல் இறுகும். அப்ப பல் எப்படி இருக்கும்? அப்ப பல் இருக்கும். ஏன் இருக்கு தெரியுமா? அங்கதான் விஷயம் இருக்கு. கல்லீரலை பலப்படுத்தும். கல்லீரல் பலப்பட்டா பல்லு நல்லா இருக்கும். கல்லீரல் பல் யாருக்கெல்லாம் போதோ கல்லீரல் சரியா இல்லைன்னு அர்த்தம். கல்லீரல் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? கை கால்கள்லாம் அங்கங்க பிளாக்கா இருக்கும், கருப்பா இருக்கும். தோள்களில் கருப்புகள் புறையோடி இருக்கும். தோளுடைய நிறம் மாறும், நிறமிகள் செத்து போகும். இதெல்லாம் உங்களுடைய கல்லீரல் குற்றம். பல் போகிறது காரணமே கல்லீரல் தான். அப்ப கல்லீரலை நாம் பலப்படுத்துவதற்கு இந்த மாதிரி உபயோகங்கள்லாம் நம்ம செய்யணும். அப்ப கல்லீரலை நாம் பலப்படுத்துவது இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா, கல்லீரலை அற்புதமான ஒரு விஷயம். தினமும் கொய்யாப்பழம் நீங்க எடுத்துக்கணும். கொய்யாப்பழத்துல அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள்லாம் அடங்கியிருக்கு. கல்லீரல் பலப்படும் கொய்யாப்பழத்துக்கு. இதை விட ஒரு அற்புதமானது, மாதத்துல நீங்க வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு எவ்வளவு பெரிய சோர்வான உடம்பு சோர்ந்து போகுது, எனக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லை, அது இல்லை, எல்லாம் கல்லீரல் பிரச்சனை தான். இந்த பல்லு ஆடுது, நிறைய பல்லு விழுந்துருச்சு, இவங்க எல்லாருமே பூச நட்சத்திரம் தொடங்கி 3 நாளைக்கு, பூச நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பிக்குன்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில, மறுநாள் காலையில், அதுக்கு அடுத்த நாள், இந்த 3 நாள் மட்டுமே கீழா நெல்லியை அரைத்து, அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு கீழா நெல்லியை அரைத்து, நான் சொல்றது இப்போ வரக்கூடிய ஆபீஸ் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கிடையாது. நெல்லிக்காய்ங்கிறது ஓரளவுக்கு இலந்தை பழத்து மாதிரி ஒரு 3 லெவல் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் நெல்லிக்காய். அந்த மரநெல்லின்னு சொல்றது, அதை உண்மையான மரநெல்லி அளவு அரைச்சு நல்லா எடுத்துக்கிட்டு, அதாவது நான் சொல்றது ஒரு 50 கிராம், அதோடைய உருண்டையோட வெயிட் அவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுக்கு கீழா நெல்லியை அரைச்சி எடுத்துக்கிட்டு, வேரோட போட்டு நல்லா சமூகத்தை நல்லா அலசி இது பண்ணிட்டு, வேறு அந்த காம்பு எல்லாமே போட்டு ஒன்றா அரைக்கணும்.
அதை தலையை மட்டும் போடக்கூடாது, எல்லாமே சேர்த்து போட்டு தான் அரைக்கணும். அப்படி அரைச்சு அந்த விழுதை எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக அந்த தொடர்ந்து 3 நாட்கள் பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பித்து 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா, இது வந்து 3 மாதம் மட்டும் 3 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 3 நாள், 3 மாதம். இது தை மாதம் பூசத்தை தொடங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா கல்லீரல் சாகுமுறை கெடாது. இது சித்தர்கள் கையாண்ட முறை. கல்லீரல்கள்னா உங்களுடைய முக வசீகரம் மாறாது, அற்புதமா இருக்கும். கல்லீரல்னா ராஜ உறுப்புலேயே மெயின் உறுப்பு, எல்லா விஷயங்களும் எல்லா வேலையும் அதான் பார்க்குது. அப்ப அதை சமன்படுத்துவது யார்? கோக்ரா என்று நீங்கள் கோக்ரா மாத்திரை என்று சொல்கிறீர்களே, இந்த கோக்ரா அங்கிருந்து தான் தயாராகுது. ஆக இந்த இந்த இது கல்லீரலை வந்து மேம்படுத்துவதற்கு கீழாநெல்லி சிறந்த ஒரு ஆயுதம். நமக்கு அற்புதம், வெரி சிம்பிள் தான், தாராளமாக கிடைக்கும். அது பச்சையாகவே நீங்கள் வயல்வெளிக்கு போனீங்கன்னா கிடைச்சிரும். அந்த கீழாநெல்லியை வந்து இது மாதிரி 3 பூச நட்சத்திரத்தில் தான் சாப்பிடணும். அதை ஏன் இந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னால், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் ரெகுலராக உட்காந்துட்டு அப்படி இப்படி பண்ணுறதுக்கு அந்த எப்படா அந்த மாதத்தில் காலண்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து அன்னைக்கு இந்த கீழாநெல்லியை தொடங்கி 3 தினங்கள் மட்டும், ஒரு மாதத்துக்கு 3 நாளைக்கு தானே, காலையில் அவ்வளோதான். அது நான் எதில் சொல்கிறேன், பழைய சோத்து தண்ணியிலே குடிங்க, இல்லை மோரில் குடிச்சிருங்க, பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். அதை நீங்கள் சாப்பிட்ருங்க. இப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இதுக்கு இருக்குது. அதனால் இந்த கீழாநெல்லி என்பது ஒரு அற்புதமான, இது வந்து கல்லீரலை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அன்பர்களே, இந்த கீழாநெல்லியை தொடர்ந்து சாப்பிடுங்கள். அதே போன்று இந்த கல்லீரலை மேம்படுத்துவது என்ன ஒரு அற்புதமான விஷயம் என்றால், பச்சையான தேங்காய், பச்சை தேங்காய். இந்த நீங்கள் தேங்காயை குழம்புல போட்டுட்டு நீங்கள் அதை பண்ணி இதை பண்ணி சாப்பிடும்போது விஷத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது, நச்சுத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சுகர் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லாமே இந்த தேங்காயை வந்து, அதுவும் பச்சை தேங்காயை தான் பயன்படுத்தணும். பச்சை தேங்காயை அந்த தோலோடு, இது நான் சொல்லக்கூடியது இந்த மட்டை, அந்த அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கும் போது அந்த அடிப்பாகம் வரும், அந்த 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 துவர்ப்பு சக்தியோடு நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சுகர் இறங்கும். இதே தேங்காயை குழம்புல போட்டிங்கன்னா சுகர், ப்ரெஷரும் சேர்ந்து ஏறும். ப்ரெஷர் நோயாளிக்கு தேங்காய் கொடுத்தீங்கன்னா, அதுவும் குழம்புல போட்ட தேங்காய் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு கதை. அதான் விஷயம். அதை விட இன்னொரு ஜோக் பண்ணுவாங்க. இன்னைக்கு வச்ச குழம்ப சுட வச்சு அந்த கறியில் அரைச்சி தேங்காயை போட்டு, இந்த கறி குழம்புலாம் வைப்பீங்களே அரைச்சி போட்டு, அதை மறுநாள் வேற அதை சுட வச்சு ஆகா நல்லா இருக்குன்னு ஊற்றி, அப்போ ப்ரெஷர் டு ப்ரெஷர் அப்படி உருவாகும். அது அந்த மாதிரி தன்மையை பெற்றுவிடும், நச்சுக்கள் அதிகமாயிடும். ஆகவே அன்பர்களே, இப்படியெல்லாம் செய்யாமல் பச்சை தேங்காயை நீங்கள் வந்து, இதில் ஒரு விஷயம் இருக்குது, பச்சை தேங்காயில் வெல்லம் வச்சு அரைக்கணும். பச்சை தேங்காய் அரைக்கிறீங்களே, அதாவது பூவாக திருவினாலும் சரி, இதில் வந்து நாட்டு வெல்லம் போடணும். மண்டை வெல்லம் வந்து சோடா கலந்த வெள்ளத்தை போடாமல் நாட்டு வெல்லம் போடணும். அப்படி இல்லைன்னா பனங்கள் கண்டு சேர்க்கணும். அப்படி சேர்த்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் மேம்படும், பலப்படும், ரொம்ப ரொம்ப பலப்படும். அதாவது கீழாநெல்லிக்கு ஈக்குவல் அது. பச்சை தேங்காயும் பனை வெல்லமும் சேர்த்தால் இணை இதற்கு ஏதுமில்லை என்று சித்தர்களுடைய பாடல். பச்சை தேங்காயும் பனை வெல்லமும் எதுக்கு? கல்லீரலுக்கு. ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.